ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியப்ப கொத்து. அது எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். முதல்ல ஜிஞ்சர் கார்லிக்கை நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறணும். வெங்காயத்தையும் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறணும். பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்து சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் போஞ்சியை சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறணும். கேரட்டையும் சின்ன பீசஸாக வெட்டி அதையும் எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்து சின்னதாக வெட்டி அதை நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு லைட்டாக உரப்புக்கும் அது வரும், அழகாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதோட கோவா சேர்த்துக்கிடலாம். அதையும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறணும். இடியாப்பத்தை நான் இன்றைக்கி 30 இடியாப்பம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த இடியாப்பத்தை சின்ன பீசஸாக பிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். இங்கே நான் முட்டை 3 பாவிச்சிருக்கிறேன். முட்டையை தனித்தனியாக உடச்சி எடுத்து பார்த்துட்டு திருப்பி வேறொரு டிஷ்க்கு போட்டுக்கிறோங்க. ஏன்னா சில நேரம் அது அழுகி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்துட்டு எடுத்தால் நம்ம எப்போயுமே அது லேஸு. நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் இன்றைக்கி வச்சுருக்கிறோம். அதோட தேவையான அளவு உப்பும் சோயா சாஸும் பட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்குள்ளே பட்டரை போடுறோம். நம்ம எப்போயுமே எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு தான் பட்டர் போடணும், இல்லாட்டி பட்டர் குயிக்காக கருகிரும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கை போடுறதுக்கு சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறத போடணும். போட்டு அந்த பட்டர்லேயே நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அது 3ஐயும் போட்டு அதோடையே நல்லா வதங்க விடணும். அதோட வெட்டி வச்சுருக்கிற போஞ்சி, கேரட் அது 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம், கோவாவையும் சேர்த்துக்கிறணும். ரொம்ப ஓவர் குக் ஆகிற தேவையில்லை, அந்த எண்ணெயிலேயே ஓரளவு வதங்கி வந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் 2-3 தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போடுவோம். ஏன்னா இடியப்பத்துலேயும் உப்பு இருக்குது, அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். போட்டுட்டு அதில் நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஒதுக்கிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை போடணும். முட்டையை போட்டுட்டு முட்டையையும் மெதுவாக சின்ன துண்டுகளாக உடைச்சி விட்டுட்டு அந்த வர்ற மாதிரி கிண்டி விடணும். இப்போ கிண்டி விட்டோன்னே அதையும் ஏற்கனவே நம்ம தாளித்து வச்சுருக்கிற மரக்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இடியாப்பத்தை கொஞ்சமாக போட்டு அந்த வெஜிடபிள் கலவையோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். அது நல்லா கிளறி விடக்குள்ள அந்த இடியப்பம் எல்லாம் நல்லா சின்ன துண்டுகளாக உடஞ்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அதில் இருக்கிற இந்த கோவாட கலர், போஞ்சி, கேரட்டோட வெஜிடபிள் கலர்ஸ், இடியப்பம் சின்னதாக உடஞ்சி நல்லா அழகாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அப்போ நல்ல எல்லா இடியப்பத்துலேயும் அந்த டேஸ்ட் சார்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு சோயா சாஸ் ஒரு தேக்கரண்டி மாதிரி 1.5 தேக்கரண்டி மாதிரி ஊற்றிட்டு அதையும் அதில் நல்லா கிளறி விடணும். இப்போ சோயா சாஸோட டேஸ்ட்டும் அதுக்கு சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது சிக்கனோ ஃபிஷ்ஷோ நீங்கள் சின்ன பீசஸ் பொரித்து வச்சுருந்தீங்கன்னா அது அதோட சின்னதாக பிச்சு போட்டு கிளறி விடலாம். இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி அதையும் சாப்பிடலாம். நான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால அது நான் ரொம்ப உரப்பு போட்டுக்கிறல. நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது கிரேவி, உரப்பான கிரேவி இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டால் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான இடியப்ப கொத்து ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.